எந்த சிரமமும் இல்லாமல் உடல் கழிவு வெளியேறும்போது, முழுமையாக வெளியேறும்போது அன்று நாள் முழுவதுமே நாம் ஆரோக்கியமாக உணர்கிறோம். ஆனால் மலம் வெளிவரும்போது வலிகளும் வேதனைகளும் இரத்தப்போக்கும் சீழும் வரும்போது நம்முடைய நாளே துவங்கும் போதே வலியோடு துவங்கும் போது மனம் கடுமையான வருத்தத்துக்கு உள்ளாகிறத பார்க்குறோம். உள் மூலம் வெளி மூலம் பவுத்திரம், ஆசனவாய் வீக்கம், வெடிப்பு, ஆசனவாயில் ஏற்படுகின்ற கட்டிகளை சுற்றி ஏற்படுகின்ற புற்றுநோயின நிறைய வகையான நோய்களை நம்ம பார்க்கிறோம். இன்றைக்கு ஆசனவாயில் ஏற்படுகின்ற நோய்களையும் மலப்பையில் ஏற்படுகின்ற நோய்களையும் குறைத்து உடலை ஆரோக்கியப்படுத்துகின்ற, தினசரி மலம் கழிக்கும் போது மலத்தோடு சேர்ந்தோ தனியாகவோ உடலை விட்டு வெளியேறுகின்ற சீழ் சார்ந்த சிரமங்களையும் மாற்றக்கூடிய அழகான ஒரு அருமருந்தான கஷாயத்தை பற்றி தான் இன்றைக்கு உங்களோடு பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். செய்ய தேவையான பொருட்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். திரிபலா, நாயுருவி இலை, துத்தி இலை, அம்மான் பச்சரிசி, பிரண்டை, பொடுதலை, அத்தி இலை, ஆவாரம்பூ மூல நோய்களையும் பவுத்திர நோய்களையும் ஆசனவாய் கட்டிகளையும் ஆசனவாய் வீக்கங்களையும் அறுவை சிகிச்சை இல்லாமலேயே குணப்படுத்தக்கூடிய, நோய் தீவிரத்தை குறைத்து ஆரோக்கியத்தை நல்கக்கூடிய கஷாயம் எவ்வாறு செய்யறதுன்னு பார்ப்போம். அளந்து வைத்திருக்கக்கூடிய நீர் 300 மில்லியை நான் சேர்க்கிறேன். அது கூட திரிபலா சூரணம் 2 கிராம், நாயுருவி இலை சூரணம் 2 கிராம், துத்தி இலை சூரணம் 2 கிராம், அம்மான் பச்சரிசி சூரணம் 2 கிராம், பிரண்டை சூரணம் 2 கிராம், பொடுதலை சூரணம் 2 கிராம், அத்தி இலை சூரணம் 2 கிராம், ஆவாரம் பூ சூரணம் 2 கிராம். ஸோ 8 பொருட்களை வைத்து செய்யக்கூடியது மிகச் சுலபமாக. இப்போ நம்ம கிராமத்தில் இருக்கோம்னா இதில் எந்த பொருளுமே நமக்கு கிடைக்காததில்லை, சுலபமாக கிடைக்கக்கூடியது தான். ஆனால் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து ஒரு தீநீராக நம்ம பருகும்போது பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அளவில் உடலில் இருக்கக்கூடிய மூலம் சார்ந்த ஆறாத மூலக்கட்டிகள் சார்ந்த சீழ்வடியக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய பௌத்திரம் சார்ந்த அறுவை சிகிச்சை செய்தும் தீராமல் சிரமப்படுத்துகின்ற பௌத்திரம் சார்ந்த நோய்கள் மிகப்பெரிய அளவில் நம் உடலை விட்டு நீங்கி போய்விடுவதை பார்க்க முடியும். ஆரோக்கியத்திற்கான அருமருந்துகள் அப்படின்னு வரும்போது, அதுவும் இந்த மாதிரி அறுவை சிகிச்சை மட்டும்தான் தேர்வு அப்படின்னு சொல்லக்கூடிய நோய்கள் வரும்போது நம் மனதில் நீண்ட நாள் ஆகுமோ, தீராதோ அப்படிங்கிற அவநம்பிக்கைகள் ஏற்படுவதை பார்க்கிறோம். இந்த மாதிரிலாம் இல்லை. சுலபமான மருந்தாக இருந்தாலும் இன்றைக்கு மூல நோயையும் ஆசனவாய் நோய்களையும் குறிப்பாக இரத்த மூலம் சார்ந்த நோய்களையும் நீக்கக்கூடிய மிகப்பெரிய அருமருந்துகளில் ஒன்று இது. முறையாக இதை பயன்படுத்தினாலே நம்முடைய ஆரோக்கியம் மேம்படுவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். மூல நோயையும் ஆசனவாய் நோய்களையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் பயன்படுத்தக்கூடிய மிகப்பெரிய ஒரு அருமருந்தாக இருக்கக்கூடிய இந்த கஷாயம் தயாராகிவிட்டது. இதோடைய மருத்துவ குணங்கள் என்னங்கிறத விவரமாக இப்போ நம்ம பார்ப்போம். 6 வகையான ஆசனவாய் நோய்களை நம்ம பார்க்கிறோம். ஆசனவாய் இறுக்கம், ஆசனவாய் வீக்கம், மூலம், பவுத்திரம், ஆசனவாயில் ஏற்படுகின்ற கட்டிகள் மற்றும் ஆசனவாய் புற்றுநோயின்னு சொல்லக்கூடிய 6 வகையான ஆசனவாய் நோய்களை இன்றைக்கு பார்க்கிறோம். மூலத்தில் பல வகைகள் இருக்கிறத பார்க்குறோம். நேராக சாதாரணமாக நமக்கு சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய, எந்த விதமான வலியும் வேதனையும் உதிரப்போக்கும் இல்லாமல் இருக்கக்கூடிய முதல் நிலை மூல நோய், அடிக்கடி இரத்தப்போக்கை உருவாக்கக்கூடிய மூல நோய், சீழ்வடிந்து கடுமையான சிரமத்தை உருவாக்கக்கூடிய மூல நோய், மலம் கழிக்கும் போது மட்டும் நமக்கு சிரமத்தை உருவாக்குகின்ற மூல நோய், மலம் கழித்தாலும் கழிக்கவில்லை என்றாலுமே ஆசனவாயில் ஏதோ ஒரு அடைப்பு இருப்பது போல உணர்வை ஏற்படுத்துகின்ற மூல நோயின்னு சொல்லி நிறைய வகையான மூல நோய்களை பார்க்கும். மூலநோய் அப்படின்னா நம்மெல்லாம் நினைப்பது மூலநோய் அப்படிங்கிறது ஒரே வகை போல இருக்கிறது நினைக்கிறோம். மிகப்பெரிய தவறு. 5 வகையான மூலநோய்களை பொதுவாக நம்ம பார்க்கிறோம். வாதம் சார்ந்த, பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்த, இரத்தம் சார்ந்த, ஏன் அதைவிட முக்கியமாக தொற்று சார்ந்த அப்படின்னு 5 வகையான மூலநோய்களை நம்ம பார்க்கிறோம். வாதம் சார்ந்த மூலநோய் ஏற்படும் போது கடுமையாக ஆசனவாயில் அரிப்புகளும், மூலத்துடைய தன்மை உறுதி இருக்கக்கூடிய மூலமாக இல்லாமல் மூலம் இருக்கிறதா இல்லையா என்று நிறைய நேரங்களில் குழப்பங்களோடு இருக்கக்கூடிய அளவுக்கு முளையுடைய அமைப்பும், மூலத்திலிருந்து அடிக்கடி வலியும் வேதனையும் கடுமையான குத்தல் வலியும் ஏற்படக்கூடிய ஒரு சூழலும்,
மலச்சிக்கலோடு சேர்ந்து கடுமையான சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய மூலநோயாக வாதம் சார்ந்த மூலநோய் இருக்கிறத பார்ப்போம். ஏன் இந்த மூலநோயை பற்றி நமக்கு ஒரு புரிதல் தேவைன்னா, நம்மில் நிறைய பேர் ஒரு துத்தி இலையையோ அல்லது ஒரு திரிபலா சூரணத்தையோ சாப்பிட்டு மலம் கழிப்பது மட்டும் மூலநோயை குணமாக்கி விடக்கூடும் அப்படின்னு முயற்சி பண்ணுறோம். அந்த முயற்சிகள் முறையற்ற முயற்சிகளாக இருக்கும்போது, நோய் உணர்ந்திராத முயற்சிகளாக இருக்கும்போது மூலநோயுடைய சிரமம் அதிகரித்து நமக்கு பல வகையான ஆசனவாய் சார்ந்த நோய்கள் ஏற்பட்டு விடுவதை பார்க்கிறோம். அந்த வகையில் இன்றைக்கு வாதம் சார்ந்த மூலநோய்னா இந்த மாதிரி அறிகுறிகள் இருக்கும்னு நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா, அப்போ வாதத்தை குறைப்பதற்கு மட்டுமல்ல, வாதம் சார்ந்த மூலத்தை குறைப்பதற்கும் என்ன வேண்டும் அப்படிங்கிற ஒரு புரிதலை நாம் ஏற்படுத்தி கொள்ள முடியும். அந்த வகையில் வாதம் சார்ந்த மூலநோய் நமக்கு ஏற்படும் போது நமக்கு ஏற்படுகின்ற அறிகுறிகள் அப்படிங்கிறது இவைதான். கடுமையான வலி, குத்தல் வலி, நீண்ட நேரம் இருக்கக்கூடிய வலி, மலம் கழித்து 2 மணி நேரம் ஆனாலும் இருக்கக்கூடிய வலி, மூலத்துடைய நிறம் வழக்கமாக இருப்பது போன்ற தசையமைப்போடு இல்லாமல் அடர் கருஞ்சிவப்பு நிறத்தோடு இருக்கக்கூடியது, மூலத்திலிருந்து அடிக்கடி வலிகள் மட்டும் ஏற்படுமே தவிர சீழோ உதிரப்போக்கோ மிகப்பெரிய அளவில் இருக்காது, கடுமையான மலச்சிக்கலோடு இருக்கும், எல்லாவற்றுக்கும் மேலாக ஆசன வாயில் எப்பொழுதுமே அரிப்புகள் இருந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழலாக இருக்குன்னா அதுதான் வாதம் சார்ந்த மூலநோயின்னு சொல்லுவோம். பித்தம் சார்ந்த மூலநோய் ஏற்படும் போது ஆசன வாயில் எரிச்சல், கடுமையான வலி, ஆசன வாயில் இருக்கக்கூடிய எரிச்சல் வலிகள் மட்டுமில்லாமல் சொல்ல முடியாத அளவுக்கு அரிப்பு, குறிப்பாக உணவு உண்டு 2 மணி நேரம் கழித்து மாலை இரவு வீட்டுக்கு வந்த பிறகு ஆசன வாயில் மிக கடுமையான அரிப்பு இருக்கிறத பார்க்க முடியும். அரித்து அரித்து ஆசன வாயை சுற்றி இருக்கக்கூடிய இடங்களே புண்ணாக போகின்ற அளவு, அரித்து அரித்து ஆசன வாயே புண்ணாக போகின்ற அளவுக்கு சிரமங்கள் இருப்பதை பார்க்க முடியும். அது மட்டுமல்லாமல் பொதுவாக மூலநோய்னா மலச்சிக்கல் இருக்கும்னு நம்ம நினைப்போம். ஆனால் பித்தம் சார்ந்த மூலநோய் இருக்கும்போது ஒரு நாளைக்கு 2 முறை 3 முறை மலம் அதிகமாக கழிவதும், மலம் கழிகிறதோ இல்லையோ ஒரு முக்கு அப்படின்னு நம்ம ஒரு அழுத்தத்தை கொடுக்கும்போது மிக அதிகமான உதிரப்போக்கு இருக்கிறதையும் பார்க்க முடியும். அதிகமான சூடு இருக்கக்கூடிய உணவுகளையும் அசைவ உணவுகளையும் கார உணவுகளையும் நாம் சாப்பிடும்போது நமக்கு அதுவே மிகப்பெரிய அளவில் புண்ணாக மாறுவதும் சீழ்வடியக்கூடிய மூலமாக மாறுவதையும் நம்ம பார்க்க முடியும். பொதுவாக வாதம் பித்தம் 2 மூலத்திலும் நம்ம பார்த்தோம்னா, பொதுவாக வாதம் பித்தம்னு சொல்லக்கூடிய இந்த 2 மூல நோய்கள்லையும் பார்த்தோம்னா மூலத்துடைய அளவு அல்லது மூலத்துடைய அமைப்பு அப்படிங்கிறது ஒரு செமி சாலிடுங்கிற மாதிரி ஒரு உறுதியற்ற நிலையில் இருக்கிறத பார்க்க முடியும். கபம் சார்ந்த மூலநோய் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு மிகச் சிரமமான ஒன்று. கடுமையான அழுத்தத்தை உருவாக்கி ஆசனவாயுடைய பாதையை அடைத்து ஒரு நாளைக்கு 4 முறை 5 முறை மலம் கழித்தால் கூட ஏதோ அடைப்பட்டு சிறிது சிறிதாக மலம் வருகிறது அப்படிங்கிற ஒரு சூழல். மலம் இருகலான மலமாக இருந்தாலும் இலகிய மலமாக இருந்தாலும் கூட கழிப்பதில் பாதை அடைப்பட்டிருப்பதால் ஏற்படுகின்ற வலியோடு இருக்கிறத பார்க்க முடியும். 160% நாம் பார்ப்பது இந்த கபம் சார்ந்த மூலமாக இருக்கிறதுனால தான் நம்மில் நிறைய பேர் உதிரப்போக்கு இல்லை, வலி இல்லை, வேதனை இல்லை, ஸோ இது ஒரு பெரிய பிரச்சனை இல்லைன்னு விட்டு விடுவதையும் 15 வருடம் 10 வருடம் கழித்து ஆசனவாயுடைய பாதை சுருங்குகின்ற போது இதை பற்றி அதிகமாக கவலைப்படுவதையும் நம்ம பார்க்கிறோம். ரத்தம் சார்ந்த மூல நோய் அப்படிங்கிறது இன்றைக்கு தினசரி உதிரப்போக்கோடு இருக்கக்கூடிய ஒரு மூல நோய். பொதுவாக ரத்தம் சார்ந்த மூல நோய் வரும்போது இது உண்மையிலே மூல நோய் தானா அல்லது பெருங்குடலில் ஏற்படுகின்ற புண்ணோயினால் இது ஏற்படுகிறதா அல்லது வேறு ஏதேனும் காசநோய் சார்ந்த தொற்றுக்களால் ஏற்படுகிறதா அப்படிங்கிற சந்தேகத்தை உருவாக்குகின்ற வகையில் நமக்கு பாதிப்பை உண்டாக்குவது ரத்தம் சார்ந்த மூலநோயாக இருக்கிறது பார்க்குறோம். தொற்றுக்கள் அல்லது விபத்துக்கள் சார்ந்த மூலநோயின்னு சொல்லக்கூடாது. ஏற்கனவே ஒரு அறுவை சிகிச்சை செய்த பிறகு அல்லது காயங்கள் ஏதேனும் ஏற்பட்ட பிறகு அந்த இடத்தில் இருக்கக்கூடிய காயங்கள் முழுமையாக ஆறுகின்ற அளவுக்கு ஒரு அவகாசம் கொடுக்காமல் மீண்டும் காரமான உணவுகளையோ அசைவ உணவுகளையோ அதீதமான பிரயாணங்களையோ நாம் எடுத்துக்கொள்ளும் போது நமக்கு ஏற்படுகின்ற மூலநோயாக இந்த காயங்கள் சார்ந்த ஒரு மூலநோய் இருக்கிறத பார்க்குறோம். இந்த 5 வகையான மூலநோய்கள் ஒரு பக்கம் இருந்தாலும் 3 நிலைகளில் மூலநோய் இருக்கிறத பார்க்கணும். முதல் நிலை மூலநோய் அப்படிங்கிறது பெரும்பாலும் நாம் மட்டும்தான் உணரக்கூடியது. வெளிப்புறமாக கை வைத்து பார்த்தால் நமக்கு எதுவுமே தெரியாது.
உட்புறமாக விரலை விட்டு நாம் ஆராய்ச்சி செய்து பார்க்கும்போது தான், பரிசோதனை செய்து பார்க்கும்போது தான் நமக்கு அந்த இடத்தில் மூலம் இருப்பதை மருத்துவர்களால் உறுதி செய்ய கொள்ள முடியும். ஆனால் என்ன அறிகுறிகளை நம்ம பார்க்கலாம்னா, மலம் கழிக்கும் போது வலி இருக்கும், மலம் கழிக்கும் போது பாதையில் ஏதோ அடைப்பு இருப்பது போல ஒரு உணர்வு இருக்கும், காரமான உணவுகளையோ அல்லது அதீதமாக சிரமத்தை ஏற்படுத்தக்கூடிய விஷயங்களையோ நாம் செய்ய ஆரம்பித்தோம்னா அந்த மலம் கழிக்கும் போது நமக்கு சிரமங்கள் அதிகமாவதை நம்ம பார்க்க முடியும். இது முதல் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம். உதிரப்போக்கு எப்பொழுதாவது ஒரு நேரம் இருக்கும், உதிரப்போக்கு ஏற்படுகின்ற நேரங்களில் வலி இருக்கிறத பார்க்குறோம். இது முதல் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம். இரண்டாம் நிலை மூல நோய் அப்படிங்கிறது மலம் கழிக்கும் போது ஏற்படுகின்ற வலியோடு மலம் கழித்து முடித்த பிறகு ஆசனவாயை துடைக்க அல்லது சுத்தம் செய்ய நம்ம முயற்சி செய்யும் போது அந்த இடத்துல ஏதோ ஒரு தசை தென்படுவது போல, ஒரு சுண்டைக்காய் அளவு, ஒரு மிளகளவு ஏதோ ஒரு வித்தியாசம் இருப்பது போல ஒரு உணர்வு நமக்கு ஏற்படுவது இல்லையா, அதுதான் இரண்டாம் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம். இந்த இரண்டாம் நிலை மூல நோயில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த தசை தானாகவே உள்ளே போய்விடுவதையும், சிரமங்கள் ஏற்படும் போது மட்டும்தான் அதில் வெளியே வருவதும், மற்ற நேரங்களில் அது இருப்பதற்கான உணர்வு கூட இல்லாத ஒரு நிலை இருக்கிறதையும் பார்க்கிறோம். இது இரண்டாம் நிலை மூல நோய் சொல்லுவோம். மூன்றாம் நிலை மூல நோய் அப்படின்னு வர்றது பெரும்பாலும் இந்த வெளிவந்திருக்கக்கூடிய மூலம் உள்ளே செல்லாமல் இருக்கும், கை வைத்து அழுத்தினால் மட்டும்தான் உள்ளே செல்வதை நம்ம பார்க்க முடியும். இரண்டாம் நிலையில் வெளிவருவது மிக குறைந்த காலம்தான் இருக்கும், சில நாட்களில் இருக்கும், சில நாட்களில் இருக்காது, வந்தாலும் அது தானாகவே உள்ளே சென்றுவிடும். ஆனால் இந்த மூன்றாம் நிலை மூல நோய் வரும்போது வெளிவரக்கூடியது வெளியிலேயே தங்கி இருக்கிறதையும் நம்ம கை வைத்து அழுத்தி அதை உள்ளே தள்ளினால் மட்டும்தான் உள்ளே செல்லுவதையும் பார்க்க முடியும். இது மூன்றாம் நிலை மூல நோய். நான்காம் நிலை மூல நோய் அப்படிங்கிறது எப்பொழுதுமே மூலம் வெளியில் தொங்கிக் கொண்டிருக்கிறதையும், தரையில் அமர முடியவில்லை, இருசக்கர வாகனத்தில் காலை விரித்து அமர முடிவதில்லை, ஏதாவது ஒரு இடத்துல காலை விரித்து அமர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டால் மூலம் அழுத்தி கடுமையான வலியை உண்டு பண்ணுவதும், சில நேரங்களில் அதிலிருந்து இரத்த கசிவு, கடுமையான வலி வேதனை சார்ந்த சிரமங்கள் ஏற்படுவதையும் நம்ம பார்க்க முடியும். இது நான்காம் நிலை மூல நோயின்னு சொல்லுவோம். இந்த அளவுக்கு இருக்கக்கூடிய மூல நோய்களுக்கு பெரும்பாலும் அறுவை சிகிச்சை தான் இன்றைக்கு தீர்வாக கொடுக்கப்படுறதை பார்க்கிறோம். மலச்சிக்கல் ஏற்பட்டால் மூல நோய் ஏற்படும்ங்கிறது ஒரு பொதுவான விதியாக இருந்தாலும் கூட இன்றைக்கு மலச்சிக்கல் இல்லாமல் இருப்பவர்களுக்கும் மூல நோய் ஏற்படும் அப்படிங்கிற ஒரு புரிதல் நமக்கு தேவை. இந்த மூல நோய்கள் ஏற்படும் போது 9 வகையான மூல நோய்கள்னு சில நூல்களும் 16 வகையான மூல நோய்கள் அப்படின்னு மற்றும் சில நூல்களும் சொல்லுவதை பார்த்தாலும் கூட இன்றைக்கு இந்த 4 நிலைகளில் குறிப்பாக வாத, பித்த, கபம் மற்றும் ரத்தம் மற்றும் விபத்துக்களால் ஏற்படக்கூடியது, காயங்களால் ஏற்படக்கூடியதுன்னு 5 வகையான மூல நோய்கள் தான் இன்றைக்கு பெரும்பாலும் நாம் பார்க்கக்கூடியது. எந்த வகையான வாதம் சார்ந்த, பித்தம் சார்ந்த, கபம் சார்ந்த, ரத்தம் சார்ந்த எந்த வகையான மூல நோயாக இருந்தாலுமே கூட அந்த மூல நோய்களுடைய தாக்கத்தை குறைத்து கொள்வதற்கு நமக்கு உதவி செய்கின்ற, மூல நோயுடைய வலிகளையும் வேதனைகளையும் எரிச்சல்களையும் சிரமத்தையும் மாற்றுவதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிக அழகான அருமருந்துகளில் ஒன்று திரிபலா, நாயுருவி இலை, துத்தி இலை, அம்மான் பச்சரிசி, பிரண்டை, பொடுதலை, அத்தி இலை மற்றும் ஆவாரம்பூ. இந்த பொருட்களை வைத்து ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை, மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுத்துக்கொள்ளும் போது இந்த மூலம் சார்ந்த சிரமங்களும், இந்த மூலத்தால் ஏற்படுகின்ற வலிகளும் வேதனைகளும் மிகப்பெரிய அளவில் மாற்றமடைவதை நிச்சயமாக நம்ம பார்க்க முடியும். மூலத்தை போலவே நமக்கு சிரமம் அளிக்கக்கூடிய மற்றொரு நோய் தான் பௌத்திர நோய். பொதுவாக நமக்கு மூலம் ஏற்பட்டு இருக்கிறதா, பௌத்திரம் ஏற்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு புரிதல் ஏற்பட வேண்டுமானால் மருத்துவரை சந்தித்து ஒரு முறையான மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பௌத்திர நோய் அப்படிங்கிறது ஆசனவாயை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் சிறு கொப்புளங்கள் ஏற்பட்டு அந்த கொப்புளங்கள் உடைந்து அந்த இடத்துல சீழ் வடிந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலைமை. ஒரு பக்கம் அல்லது 2 பக்கம் அல்லது நிறைய பக்கங்கள் பரவி இருக்கக்கூடிய பௌத்திர நோய்கள் இன்றைக்கு மிகப்பெரிய அளவில் உடலை காயப்படுத்துவது மட்டுமல்ல, தீராத நோயாக இருந்து சமயத்தில் புற்றுநோய்க்கு ஒரு அடிப்படையாக கூட அமர்ந்து விடுவதை பார்க்கிறோம். பௌத்திர நோய் ஏற்பட்டாலே இன்றைக்கு அறுவை சிகிச்சை தான் தீர்வு அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம் மனதில் விதைக்கப்பட்டிருக்கிறத பார்க்குறோம். ஆனால் மூல நோயாக இருந்தாலும் பௌத்திர நோயாக இருந்தாலும் முறையான வாழ்வியல் கோட்பாடுகளோடு நம்முடைய யோக பயிற்சி, தியான பயிற்சி, மூச்சு பயிற்சி, மலச்சிக்கலற்ற மாதிரி உடலுடைய கழிவுகளை வெளியேற்றக்கூடிய முயற்சிகளையும் சேர்ந்து பயன்படுத்த முடியுமேயானால்
நம்முடைய மூல நோயையும் பௌத்திர நோயையும் அறுவை சிகிச்சை இல்லாமல் குணப்படுத்துவதற்கு நிறைய வழிகள் வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற அழகான ஒரு அருமருந்து தான் இந்த ஒரு கஷாயம்னு நம்ம சொல்லலாம். திரிபலா, நாயுருவி இலை, துத்தி இலை, அம்மான் பச்சரிசி, பிரண்டை, பொடுதலை, அத்தி இலை மற்றும் ஆவாரம்பூ, இந்த பொருட்களை வைத்து செய்யக்கூடிய அந்த மூலிகை தீநீரை தொடர்ந்து நம்ம பருகும்போது ஆசனவாய் நோய்கள்னு சொல்லக்கூடிய மூல நோயும், அறுவை சிகிச்சை மட்டும்தான் தீர்வுன்னு சொல்லக்கூடிய பௌத்திரம் சார்ந்த நோய்களும் படிப்படியாக மாற்றமடைவதை நம்ம பார்க்கலாம். பௌத்திரம் ஏற்படுவதற்கான 5 காரணங்கள் இன்றைக்கு கிட்டத்தட்ட நம்ம எல்லார் வாழ்க்கையிலும் உள்ள 5 காரணங்களை சொல்லலாம். முறையான தூக்கமின்மை, அந்த தூக்கமின்மையோடு அதிக நேரம் அமர்ந்து பார்க்கக்கூடிய வேலை, அதோடு அதிகமான அசைவ கார உணவுகளை சாப்பிடுகின்ற பழக்கம், மலச்சிக்கல் இருந்தும் உடல் சூடு இருந்தும் அதை கவனிப்பதற்கு தேவையான முயற்சிகள் எடுத்துக்கொள்ளாத இருக்கக்கூடிய ஒரு நிலை, இவை எல்லாவற்றுக்கும் மேல மிக மோசமாக நம்ம உடலை பாதிக்கக்கூடிய ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடிய மருந்துகள் மாத்திரைகளை மருத்துவ ஆலோசனை இல்லாமல் எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த 5 காரணங்கள் இன்றைக்கு பௌத்திர நோய் நமக்கு ஏற்படுவதற்கான காரணமாக நம்ம பார்க்கிறோம். நம்ம நினைக்கிறோம், நான் ஒரு பிரயாணம் போயிட்டு வந்தேன், அல்லது நான் ஒரு 3 நாள் தொடர்ந்து கோழி இறைச்சி சார்ந்த உணவுகளை சாப்பிட்டேன், காரமான உணவுகளை சாப்பிட்டேன், உடனே எனக்கு கட்டி உடைந்து பௌத்திரமாக மாறிவிட்டது அப்படின்னு நினைக்கிறோம். உடலில் ஏற்படுகின்ற எந்த நோயுமே காயங்களை தவிர, தொற்றுக்களை தவிர, விஷங்களை தவிர உடனடியான மாற்றங்களை உடலில் ஏற்படுத்துவது கிடையாது. உடல் சூடு என்னங்கிற புரிதலற்று, உடல் சூடை குறைப்பதற்கான முறையான வழிமுறைகள் அற்று, உடல் சூடு குறைப்பதற்கான வழிமுறைகளை விட மீண்டும் மீண்டும் உடல் சூடு அடைவதற்கான வழிமுறைகள் என்னங்கிறத புரிந்து அதை மாற்றுவதற்கான முயற்சிகளற்று நாம் இருக்கும்போது அதுவே மிகப்பெரிய அளவில் பௌத்திர நோயை உருவாக்கக்கூடிய காரணிகளாக மாறிவிடுவதை பார்க்கிறோம். பௌத்திர நோயை உருவாக்கக்கூடிய காரணிகளை நாம் மாற்றாமல் விடும்போது ஆசனவாயில் ஆங்காங்கே ஏற்படக்கூடிய கட்டிகள் ஆழம் மிகுந்த வேர் உள்ளே செல்லக்கூடிய கட்டிகளாக மாறி அந்த கட்டிகள் உடையும் போது நமக்கு அந்த இடத்தில் சீழும் ஆறாத புண்களும், வெளிப்புறமாக இருக்கக்கூடிய காயங்களை விட உட்புறமாக இருக்கக்கூடிய காயங்களுடைய அளவு அதிகமாகி மிகப்பெரிய அளவு பலவீனங்களும் ஏறிவிடுவதை பார்க்கிறோம். அறுவை சிகிச்சை செய்தால் தீருங்கிற நம்பிக்கையில் ஒரு முறை சென்று அறுவை சிகிச்சை செய்தால் கூட தீராமல் சிரமப்படுத்துகின்ற நோயாக பௌத்திர நோய் இருக்கிறத பார்க்கிறோம். மீண்டும் மீண்டும் 2 முறை 3 முறை அறுவை சிகிச்சை செய்து கூட தீராத சிரமமாக இருந்து அதன் பிறகு இயற்கை மருந்துகள் சார்ந்து சிகிச்சைக்கு மாறி குணமடைந்த எத்தனையோ 1000 பேரை நம்ம பார்க்கிறோம். ஆனால் மூலம் இருக்கிறதோ பௌத்திரம் இருக்கிறதோ எதாக இருந்தாலுமே ஆசனவாய் சார்ந்த நோய்களை நாம் அலட்சியப்படுத்தாமல் வீட்டில் இருந்த மாதிரியே முறையான வாழ்வியல் முறையோடு இந்த கஷாயத்தை நாம் எடுத்துக்கொள்ள ஆரம்பிக்கும் போது படிப்படியாக நம்முடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நம்முடைய கவனம் அதிகப்படுத்தும் போது நோய்த்தன்மை குறைந்து ஒரு நிலையில் இந்த நோய் முற்றிலுமாக குணமாகி விடுவதை பார்க்கிறோம். அந்த வகையில் திரிபலா, நாயுருவி இலை, துத்தி இலை, அம்மான் பச்சரிசி, பிரண்டை, பொடுதலை, அத்தி இலை மற்றும் ஆவாரம்பூன்னு சொல்லக்கூடிய இந்த பொருட்களை ஒவ்வொன்றையும் 2 கிராம் அளவுக்கு எடுத்து 300 மில்லி தண்ணீரில் இட்டு கொதிக்க வைத்து 100 மில்லியாக குறைத்து வடிகட்டி காலை ஒரு வேளை மாலை ஒரு வேளை உணவுக்கு முன்பு எடுக்கும்போது உடலுடைய ஆரோக்கியம் மேம்படுவது, அறுவை சிகிச்சை இல்லாமலேயே மூல நோயும் ஆசனவாயில் ஏற்படுகின்ற பௌத்திர நோயும் குறைவதை நாம் பார்க்கலாம். ஆசனவாய் வெடிப்புன்னு சொல்லக்கூடிய ஒரு சிரமம் இன்றைக்கு பெரும்பாலும் ஆனல் ஃபிஷருக்கும் அதே போல பௌத்திரத்துக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசத்தை பெரும்பாலும் நாம் உணர்ந்து கொள்வதே கிடையாது. நிறைய பேர் நம்முடைய மருத்துவமனைக்கு வரும்போது அவர்கள் சொல்லக்கூடிய முதல் விஷயம், எனக்கு மூல நோய் இருக்கு, மூல நோயிலேருந்து இரத்த கசிவு இருக்கு, ஆசனவாய் அரிப்பு இருக்கு, மூல நோயினால எனக்கு நிறைய சீழ் வர்றது போல ஒரு நிலை இருக்கு, ஏற்கனவே மூல நோய்க்கு நான் ஆப்ரேஷன் பண்ணிட்டேன், திரும்பவும் எனக்கு வந்த மாதிரி இருக்குன்ற ஒரு கவலையோடு வருவதை பார்க்கிறோம். மருத்துவர்கள் அதை பரிசோதனை செய்து நாங்கள் பார்க்கும்போது தான் அது மூல நோயாக இருப்பது கிடையாது, வெறும் ஆசனவாய் வீக்கமாக இருக்கிறதையும் சில நேரங்களில் ஆசனவாய் வெடிப்பாகவும் சில நேரங்களில் இறுக்கமான ஆசனவாயாகவும் மாறி இருக்கிறத பார்க்குறோம். எனக்கு மலமே போகலை, ரொம்ப கஷ்டமாக இருக்குது, ரொம்ப முக்கியதான் நான் மலம் கழிக்கிறேன், எனக்கு மலச்சிக்கல் தீர வேண்டும் அப்படிங்கிற சிரமங்களோடு வருவாங்க. ஆனால் ஆசனவாயை பரிசோதனை செய்து பார்க்கும்போது அந்த இடத்துல மலச்சிக்கல் இருக்காது, ஆனால் அவர்களுடைய ஆசனவாய் மிக குறுகிய ஆசனவாயாக மாறி இருக்கிறத பார்ப்போம். அப்போ அது சார்ந்த சிரமங்களை மாற்ற வேண்டும் அப்படின்னு வரும்போது
ஆசனவாய் சார்ந்த இறுக்கம், புண், வெடிப்பு, அரிப்பினால் ஏற்பட்ட காயங்கள் முதல் கொண்டு குறுகி இருக்கக்கூடிய, சுருங்கி இருக்கக்கூடிய ஆசனவாயையும் நாம் மாற்ற வேண்டும் அப்படின்னு முயற்சி செய்யும் போது அதற்கு நமக்கு உதவி செய்கின்ற மிகப்பெரிய அருமருந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா நிச்சயமாக இந்த கஷாயத்தை நம்ம சொல்ல முடியும்.